வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக தரிசனத்தின் செய்திகள். வாசிப்பவர் சிவபாதம் சசிகாந்த். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு மிகவும் ஆரோக்கியமான முறையில் அமைந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு விடயங்களை பற்றி கலந்துரையாடிய இவர்கள், குறிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டிலே தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவ்வாறே அந்தந்த மாநிலங்களுக்குரிய மொழி தொடர்பான பாடல்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். பிரதமரை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த முதலமைச்சர் ஓசூர், கோயம்புத்தூர், மதுரை ஆகிய நகரங்களின் பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக மெட்ரோ ரயில் திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்றும் அதற்குரிய நிதி ஒதுக்கீட்டினை விரைவுபடுத்தி தருமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு மே மாதம், அதாவது இந்த மாதத்திலே 2 தடவைகள் முழுநிலா வரப்போகின்றது. வரும் 31ஆம் திகதி வருகின்ற முழுநிலவு ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் அர்த்தம் அந்த நிலா நீல நிறமாக தெரியும் என்பதல்ல. ஒரு மாதத்தில் 2 தடவைகள் முழுநிலா ஏற்படுவது மிகவும் அரிதான ஒன்றாகும். அந்த வகையில் இந்த மே மாதத்தில் 2வது முறை வருகின்ற முழுநிலா ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகின்றது. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ 2019ஆம் ஆண்டு சந்திராயன் 2 என்ற விண்கலத்தை நிலவிற்கு அனுப்பியது. இந்த விண்கலம் நிலவினுடைய தென் பகுதியில் காணப்படுகின்ற பள்ளத்தாக்கிலே நிலத்தடி நீர் உறைந்த நிலையில் காணப்படுவதற்கான தடயங்களை துல்லியமாக எடுத்து அனுப்பியுள்ளது. இவ்வாறு இந்த நீர் இருக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உறைந்த பனிப்பாறைகளை கொண்டு மனிதர்கள் குடிநீராகவும் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனாகவும் ராக்கெட்களை ஏவுவதற்கு தேவையான ஐதரசன் எரிபொருளையும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நிலவினுடைய சூரிய ஒளி படாத தென் துருவத்திலேயே உள்ள பள்ளத்தாக்கில் இந்த நீர் உறைந்த நிலையில் காணப்படுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சேப்பியன்ஸ் என்ற உலக புகழ்பெற்ற நூலை தந்த ஜுவால் நோவா ஹெராரி என்பவர் ஹோமோ டியஸ் வருங்காலத்தின் ஒரு சுருக்கமான வரலாறு என்ற நூலை எழுதி அது மிகச்சிறந்த வாசிப்பு நூலாக இப்போது உலகெங்கும் வாசிக்கப்பட்டு வருகின்றது. டியஸ் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல்லாகும். அதனுடைய பொருள் கடவுள். ஹோமோ டியஸ் என்பது இனி வரும் கால மனிதன் தன்னை கடவுளாக கருதுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. போர்க்களத்தில் கொல்லப்படுவதை விட நீங்கள் தற்கொலை செய்து கொண்டு இறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது அதிகமாக இருக்கிறது. பஞ்சம் மறைந்து கொண்டிருக்கிறது. பட்டினியால் இறப்பதை விட நீங்கள் தீவிர உடற்பருமனால் இறக்கக்கூடிய ஆபத்து இப்போது அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறு ஒரு புதிய கோணத்தில் மனிதர்களை பார்க்கின்ற இந்த நூல் அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூலாக வலம் வந்து கொண்டு இருக்கின்றது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலே 8 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த இராட்சத கடல் வேட்டையாடிகளின் புதைபொருள் படிமம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு டைலோசரஸ் டெக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஜுரசிக் காலத்தில் வாழ்ந்த அரிய வகை உயிரினங்களில் ஒன்றான இந்த இராட்சத வேட்டையாடியினுடைய புதைபொருள் படிமம் அமெரிக்காவின் டெக்சாஸ் பகுதியிலே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உலகெங்கும் இடம்பெறும் சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள உலக தரிசனம் செய்திகளோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றுமோர் செய்தி வீச்சிலே உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவபாதம் சசிகாந்த். நன்றி.